தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், Cantonment 21. திருச்சியை அடுத்த கும்பக்குடி ஊராட்சி தேர்தலில் திமுகவினர் வெற்றி பெற்றதால் அதிமுகவை சார்ந்த கும்பக்குடி கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் வன்முறையில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. திருச்சியை அடுத்த கும்பக்குடி ஊராட்சிக்கு திமுக சார்பில் கங்காதரனும் அதிமுக சார்பில் கோவிந்தராஜும் போட்டியிட்டனர். இந்நிலையில் திமுகவினர் வெற்றி பெற்றதால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் அப்பகுதியில் உள்ள இருசக்கர வாகனங்களுக்கு நள்ளிரவில் தீ வைத்தனர். இதில் 3 வாகனங்கள் எரிந்து சாம்பலாகின. மேலும் வீட்டின் மரக்கதவுகளும் எரிந்து சாம்பலாகின. மேலும் சுமார் 100க்கும் மேற்பட்ட தெரு விளக்குகளும் அடித்து உடைக்கப்பட்டன. இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சம்பவ இடத்திற்கு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KN சேகரன் சம்பவத்தில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட சமூக விரோதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதேபோன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தோல்வியடைந்த வேட்பாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. தமிழக உள்ளாட்சி தேர்தலில் அறிவிக்கப்பட்ட முடிவுகளில் அதிமுக அமோக வெற்றி பெற்றுள்ளது. தனித்து போட்டியிட்ட அந்த கட்சி கோவை, திருப்பூர், திருச்சி, ஈரோடு, கரூர், உதகை மற்றும் நெல்லை உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளிலும் 89 நகராட்சிகளையும் கைப்பற்றி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மற்ற கட்சிகளை தோற்கடித்துள்ளது. திருச்சியில் அதிமுக சார்பில் மேயர் வேட்பாளராக போட்டியிட்ட ஜெயா 43,118 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மேலும் அவரை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட விஜயாவுக்கு 52,869 வாக்குகள் கிடைத்துள்ளன. அதேபோன்று நெல்லை மாநகராட்சியையும் அதிமுக கைப்பற்றியுள்ளது. அதிமுக வேட்பாளர் விஜயா சத்யானந்த் 24,584 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவரை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட அமுதா 55,681 வாக்குகள் பெற்றுள்ளார். மேலும் கோவை மாநகராட்சியையும் அதிமுக கைப்பற்றியுள்ளது. அதிமுக மேயர் வேட்பாளராக போட்டியிட்ட வேலுசாமி 1,01,005 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று திருப்பூர் மேயர் பதவிக்கு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தொடர்ந்து ஈரோடு மாநகராட்சி மேயர் பதவியை அதிமுக கைப்பற்றியுள்ளது. ஈரோடு மாநகராட்சி அதிமுக மேயர் வேட்பாளராக போட்டியிட்ட மல்லிகா பரமசிவம் சுமார் 46,152 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை தோற்கடித்துள்ளார். ஏற்கனவே தூத்துக்குடி மற்றும் கரூர், உதகை ஆகிய மாநகராட்சிகளை அதிமுக கைப்பற்றியுள்ளதால் மொத்தமுள்ள 10 மாநகராட்சிகளிலும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் மற்ற கட்சிகளை தோற்கடித்து அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமுள்ள 125 நகராட்சி தலைவர் பதவிகளில் 89 நகராட்சிகளை அதிமுக கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் 2 மடங்கு வெற்றியை அளித்திருப்பது அதிமுக ஆட்சிக்கு நீங்கள் அளித்துள்ள நற்சான்றிதழ் என்று முதல்வர் ஜெயலலிதா கூறியுள்ளார். தமிழகத்தில் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் வெற்றியை அடுத்து மக்களுக்கு வாழ்த்து செய்தியினை தமிழக முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது:
உங்களுடைய மகத்தான தீர்ப்பு நான் எதிர்பார்த்தது போலவே அமைந்துள்ளது என்றும் உங்களுடைய அன்பை இந்த அரசு பெற்றிருக்கிறது என்பதற்கு இதுவே சாட்சி என்றும் தன் தலைமையிலான எம்ஜிஆரின் நல்லாட்சி மக்களுக்கு அளித்த தீர்ப்புக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் இருமடங்கு வெற்றியை அளித்திருப்பது அதிமுக ஆட்சிக்கு நீங்கள் அளித்துள்ள நற்சான்றிதழ் எனவும் அவர் தெரிவித்தார். மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக தமிழகத்தை மாற்றுவோம் என்றும் நல்ல ஆட்சி நல்ல நிர்வாகம் வழியாக வளமான தமிழகத்தை காண்போம் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வந்த ஈராக் போர் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாகவும் இதனை அடுத்து இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாக ஈராக்கிலிருந்து அமெரிக்கா படைகள் வாபஸ் பெறப்படும் என்று அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். ஈராக் பிரதமர் நூரி அல் மாலிகி உடனான வீடியோ கான்பரன்சிங் பிறகு வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர்களை அதிபர் ஒபாமா சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: ஈராக்கில் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேன் மறைவின் போதிலிருந்து அங்கே அமைதி திரும்ப துவங்கிவிட்டது என்றும், ஆனால் ஈரான் மற்றும் பல்வேறு வெளிநாட்டு அமைப்புகளால் ஈராக்கிற்கு அச்சுறுத்தல் தொடர்ந்த வண்ணம் இருந்தது. அதற்காகவே அமெரிக்கா படைகள் அங்கு தங்கியிருந்தன என்றும், தற்போது அங்கு சகஜ நிலை திரும்பியுள்ளது. இதன் மூலம் ஈராக் புத்துயிர் பெறும் என்று தங்களுக்கு நம்பிக்கை வந்ததை அடுத்து அங்கிருந்து படைகள் வாபஸ் பெற முடிவு செய்யப்பட்டது என்றும், அமெரிக்காவின் இந்த முடிவுக்கு ஈராக் பிரதமர் மாலிகியும் சம்மதம் தெரிவித்துள்ளார். அடுத்த 2 மாதங்களுக்குள் ஈராக்கில் உள்ள அமெரிக்கா படையினர் தாயகம் திரும்ப உள்ளனர் என்றும், அவர்களின் முகத்தில் வெற்றி களிப்பு தற்போதே தெரிவதாகவும், விரைவில் அவர்களின் குடும்பத்தினரும் இந்த வெற்றியை கொண்டாட இருப்பதாக அவர் தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிடம் தொடர்ந்து 2வது நாளாக பெங்களூர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற நிலையில் அவர் மீண்டும் வருகின்ற நவம்பர் 8ஆம் தேதி அன்று ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1991 முதல் 96 ஜெயலலிதா தமிழக முதல்வராக இருந்தபோது வருமானத்துக்கு அதிகமான 66 கோடி ரூபாய் சொத்துக்கள் சேர்த்ததாக பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருகிறது. 2வது நாளாக நீதிமன்றத்தில் ஆஜரான ஜெயலலிதாவிடம் காலை 11 மணி முதல் மதியம் 2 மணி வரை 122 கேள்விகள் கேட்கப்பட்டன. இதில் அவர் வைத்திருந்த தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பாத்திரங்கள் தொடர்பான கேள்விகள் அதிகம் இருந்தன. தொடர்ந்து நடந்த விசாரணை மாலை முடிவடைந்ததை தொடர்ந்து ஜெயலலிதா நீதிமன்றத்திலிருந்து கிளம்பி சென்னைக்கு புறப்பட்டு சென்றார். இதுவரை 150 சாட்சிகள் தெரிவித்த தகவல் அடிப்படையில் ஜெயலலிதாவிடம் 579 கேள்விகள் கேட்கப்பட்டன. இன்னும் 100 சாட்சிகள் தெரிவித்த தகவல் அடிப்படையில் கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. இதற்காக அவர் வருகின்ற நவம்பர் 8ஆம் தேதியன்று நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கடாபி இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவரை அடித்துக் கொன்று தெருவில் இழுத்துச் சென்ற கொடூரமான சம்பவங்கள் குறித்து ஐநா மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்தவுள்ளது. கழிவுநீர் குழாய்க்குள் படுகாயங்களுடன் இருந்த அவரை கைது செய்யாமல் சுட்டு வீழ்த்தியது ஏன் என்பது குறித்து ஐநா மனித உரிமை ஆணையம் விசாரிக்க உள்ளது. புரட்சிப் படையினர் முற்றுகையிட்டதை அறிந்த கடாபி கடந்த வியாழனன்று தனது பாதுகாவலர்களுடன் வேன் ஒன்றில் தப்பிச் சென்ற போது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் படுகாயமடைந்த கடாபி கழிவுநீர் குழாயில் பதுங்கியிருந்த போது கிளர்ச்சியாளர்கள் சுற்றி வளைத்து சராமாரியாக அடித்து உதைத்த போது நடக்க முடியாமல் தள்ளாடிய அவரை சுட்டு வீழ்த்தியுள்ளனர். இந்த காட்சிகள் அடங்கிய வீடியோ பதிவுகள் வெளியாகி உள்ள நிலையில் இது குறித்த விசாரணை நடத்த ஐநா மனித உரிமைகள் ஆணையம் முடிவு செய்துள்ளது. டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு பற்றி துப்பு கொடுத்தால் 10 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்று தேசிய புலனாய்வு அமைப்பு அறிவித்துள்ளது.
டெல்லி உயர்நீதிமன்ற வளாகத்தில் கடந்த மாதம் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வெடித்ததில் 15 பேர் பலியாகினர். இந்த சம்பவம் தொடர்பாக காஷ்மீரை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர வேறு எந்த துப்பும் இதுவரை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் குண்டுவெடிப்பு தொடர்பான தகவல் தருவோருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என தேசிய புலனாய்வு அமைப்பு அறிவித்துள்ளது. மேலும் தகவல் அளிப்பவரின் பெயர் உள்ளிட்ட விவரங்களும் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 2 கிலோ இலவசமாக சர்க்கரை வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்த அவர், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 2 கிலோ இலவச சர்க்கரை வழங்கப்படும் என்றார். இதன் மூலம் 3.5 லட்சம் குடும்பங்கள் பயன்படும் என்றும் இதற்காக அரசுக்கு 2 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் ரங்கசாமி தெரிவித்தார். தற்போது அரசு வழங்கும் இலவச அரிசி திட்டத்தில் மாற்றம் செய்யப்படுகிறது. இலவச அரிசி திட்டத்தில் கோதுமையும் வழங்க வேண்டும் என்று மக்களிடம் இருந்து கோரிக்கை வந்திருக்கிறதை அடுத்து மஞ்சள் நிற ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கப்பட்டு வரும் 15 கிலோ இலவச அரிசியில் 10 கிலோ அரிசியும் 5 கிலோ கோதுமையும் இலவசமாக வழங்கப்படும் என்றும், சிவப்பு நிற ரேஷன் கார்டுகளுக்கு வழங்கப்படும் 25 கிலோ இலவச அரிசியில் 20 கிலோ அரிசியும் 5 கிலோ கோதுமையும் வழங்கப்படும் என்றும், ஏழைகளுக்கான 35 கிலோ இலவச அரிசி திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். டூஜி ஊழல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜா, மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட 17 பேர் மீதும் புதிதாக நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டூஜி அலைக்கற்று வழக்கில் ராஜா, கனிமொழி உள்ளிட்ட 17 பேர் மீதும் கடந்த மாதம் 26ஆம் தேதி இந்திய தண்டனை சட்டம் 409 பிரிவின் கீழ் நம்பிக்கை மோசடி என்ற புதிய குற்றச்சாட்டை சிபிஐ பதிவு செய்திருந்தது. இதில் ராஜா மட்டுமின்றி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 17 பேரும் சேர்க்கப்பட்டனர். இதனையடுத்து புதிய குற்றச்சாட்டுகளை ஏற்பதா வேண்டாமா என்பது குறித்து அக்டோபர் 22இல் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி அறிவித்திருந்தார். அதன்படி மேற்கூறிய 17 பேர் மீதும் நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டை பதிவு செய்ய நீதிபதி ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் மீது புதிய குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இதனால் கனிமொழி உள்ளிட்டோருக்கு ஜாமீன் கிடைப்பதில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் மேற்கூறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இதற்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும் என்று சட்ட நிபுணர்கள் கூறுகின்றனர். திமுக தலைவர் கருணாநிதி தமது மகள் கனிமொழியை சிறையில் சென்று பார்ப்பதற்காக டெல்லி வந்துள்ள நிலையில் இந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 2510 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 20,080 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் வெள்ளியின் விலை 56 ரூபாய் 45 காசுகள்.